உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல 3 பைல் வச்சிருக்கேன். இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங், டெய்லி மெசேஜ். இது இருந்து ஒரு பொது பலன் மாதிரி, ஓகேவா? உங்களோட ஜாப், கேரியர், குடும்ப உறவுகள், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரெடிக்ஷன். இதுல 3 பைல் இருக்கு. நீங்க எந்த ஏஞ்சல் இல்ல காடஸ் நீங்க ப்ரே பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு பாருங்க, சரியா? பைல் நம்பர் 1, 2, 3 இந்த கலர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, ஓகேவா? உங்களுக்கு எந்த கலர் பென் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த க்ரீன் கலர் பென் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க டிவைன், உங்களோட ஏஞ்சல்ஸ், நம்மளோட ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லணும், இந்த ரீடிங் பைல் 1 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பா ஒரு மெச்சூரிட்டியான நபர், குடும்ப தலைவர் இல்ல குடும்ப தலைவி அந்த மாதிரி இருக்கிறவங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாளா உங்களோட குடும்பத்துல சில உறவுகள் உங்களுக்கு ரொம்ப வலிகள் கொடுத்துருக்கலாம். சிலரை வந்து நீங்க இழந்திருக்கலாம். சிலர் உங்களை வேண்டான்னு விலகி போயிருக்கலாம், சரியா? நீங்க வந்து அவங்கள இன்னைக்கு வந்து நீங்க மன்னிக்கணும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டே உங்களுக்கு என்ன மெசேஜ் டிவைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரே அந்த நடந்த அந்த உங்களை வந்து கஷ்டம் கொடுத்தவங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாதவங்களே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. இதை தாண்டி நீங்க வேற ஒரு டைரக்ஷன் எடுக்கணும். உங்களோட அந்த விஷயத்துல வேற ஒரு முடிவுகள் நல்லதா இருக்கும். இதே இடத்துல இருக்காதீங்க. நடந்த விஷயத்தை ஏத்துக்கோங்க. உங்க மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது இல்லையா? அதனால மனசு வந்து அதை ஏத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். அந்த நபரையோ இல்லை அந்த சுச்சுவேஷனையோ மன்னிக்கணும். உங்க லைஃப்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியணும். சில பேருக்கு வந்து நம்ம எதுக்காக வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்க இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பைல் 1க்கு. அந்த விஷயத்திலேயே நீங்க ரொம்ப இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து லவ்வர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்க நபர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி குடும்பத்துல நீங்க வந்து ஒரு ஃபாதர் மதர் கேரக்டர்ல இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கலாம், இல்லைன்னா கணவரால இருக்கலாம், இந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்க கொடுத்த வலி வேதனையை எதையுமே உங்களால மறுக்க முடியல. உங்களோட லைஃபோட பர்பஸ் கண்டிப்பா உங்களுக்குன்னு கடவுள் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. அந்த வேலையை நீங்க கவனிக்கணும். ரொம்ப அன்பானவங்களாகவும் ரொம்ப கைண்டா, நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை மனதை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு வாங்க. மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க பண்ணணும், சரியா? ரொம்ப அற்புதமான மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன். இப்போ லவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கணவன் மனைவி இல்லைன்னா பிள்ளைகளோட ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு குழந்தைகளோட வாழ்கிற பேரண்ட்ஸ்க்கும் சரி இது பொருந்தும். உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க உங்கள் பேச்சு கேட்காம அந்த மாதிரி கூட சில பேர் விட்டு போயிருக்கலாம், உங்களை விட்டு விலகி இருக்கலாம், இந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, பைல் 1க்கு நல்ல டெப்த்தாகவே சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் உறவுகள் கிட்டலாம் ஜாகிரதையாக இருங்க. கொஞ்சம் மன்னிக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை ஏற்றுக்கோங்க. ஓகே, இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்க இந்த ரெட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு சில உறுதியான ஒரு உள்ளுணர்வு, ஒரு சில விஷயங்கள் படிப்புக்கு உங்களோட வேலைக்காக கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க.
அப்புறம் உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா ஒரு நல்ல நீங்க படிப்புல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ரொம்ப உறுதித்தன்மை இருக்கும். ஸ்ட்ராங்கா ஒரு போல்டா இருப்பீங்க. இத்தன நாள் நீங்க வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் மந்தமா ஃபீல் பண்ணியிருக்கலாம். பயம் வந்திருக்கும் உங்களுக்கு. இத நான் படிச்சுருவேனா? இதெல்லாம் எனக்கு மறந்துருமே! நான் படிச்சா கூட எனக்கு உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் கூட உங்கள வந்து அலோவ் பண்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கும். ஆ அதனால உங்களோட அந்த விஷயங்கள் நீங்க பாஸ்ட்லலாம் போகாதீங்க. உங்களுக்கு அந்த மாரி கிரியேட்டிவான விஷயங்கள், எண்ணங்கள் ஓடுதுன்னா, அத வந்து ஆம் தெறிக்க விடுங்க. பிரைட் பண்ணுங்க. ஷைன் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? ஆ அப்படியே அதான் எஸ். டூ திங்ஸ் தட் ஃபியூயல் யுவர் பேஷன். உங்களோட வேலைகள வந்து ஒரு அப்படியே பேஷனேட்டா செய்வீங்க. ரொம்ப ஒரு எப்படின்னா, ஒரு தீபம் மாதிரி, ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க இன்னைக்கு. அந்த அந்த விஷயத்த நீங்க கிரியேட்டிவா நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அத வந்து உங்களுக்கு பேஷனேட்டா பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணுவீங்க. இந்த இந்த டே நீங்க ஏதாவது புதிய விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆ ஒரு வேலைக்காக ட்ரை பண்றது, படிப்புக்காக ட்ரை பண்றது, இல்லன்னா ஒரு சின்ன பிசினஸ்க்காக ட்ரை பண்றது. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து புதிய முயற்சி போடுறது, கண்டிப்பா வெற்றி அடையும்னு சொல்றாங்க. இந்த டே வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு. சரியா? தேங்க் பண்ணுங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்க. ஏஞ்சலுக்கு. இப்போ பைல் 3 இந்த லைட் கிரீன் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு டிவைன் மெசேஜ் என்னவா இருக்குன்னு ஏஞ்சல் சொல்றாங்க. செல்லங்களே இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா உங்களுக்கு. ஓகேவா? நீங்க தான் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில பேருக்கு வந்து தானா கிடைக்கும். சில பேருக்கு வந்து வாய்ப்புகளை நீங்க உருவாக்குங்க. கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா அமையலாம். இந்த வாய்ப்புகள் இப்போ வந்து 3ஆம் பிறை வந்திருக்கு. கண்டிப்பா பிறை இருக்கு பாருங்க. 3ஆம் பிறை இது வந்து எஸ் இன்னைக்கு வந்து 4th 5th டே நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ரீடிங் எடுக்கிறது 4th டேல எடுக்கிறேன். நீங்க பாக்குறது 5th டே ஆர் எப்போ நீங்க பாக்குறீங்களோ இந்த பிறை வர்றதுக்குள்ள, அதாவது இந்த சைக்கிள் மாதிரி இன்னொரு பிறை வரலாம் இல்லையா? அந்த பிறை நீங்க 3ஆம் பிறை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அடுத்த பிறை 3ஆம் பிறை வரும்பொழுது கண்டிப்பா உங்கள் கையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எதுக்காக தேடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வருது. நீங்க அதனால ஓவர் அனலைஸ் பண்றது, ஓவர் திங்க் பண்றது இதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா நீங்க பாஸ்ட்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த மாதிரி இருக்குமோ, அந்த பழசோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அதோட கம்பேரிசன் பண்ணாதீங்க. நீங்க சூஸ் பண்ற விஷயத்துக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஃபார்வர்டா போங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்காக, சில பேர் வந்து மணிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மணி எனர்ஜி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு யார்கிட்ட இருந்தாவது வாங்கணும், இல்லை நீங்க கொடுக்கணும், ஏதோ அந்த விஷயத்த அதை நோக்கி போறீங்க அப்படின்னாலும் நீங்க இன்னைக்கு ஃபார்வர்டா போகலாம். அதுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கான வழிகள் திறக்கும். ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் வந்து மக்களே உங்ககிட்ட இருக்க சில அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளில வாங்க. சில ஹேபிட் இருக்கும். அந்த ஹேபிட் வந்து மாத்திக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. அடிக்ஷன் அப்படின்னா ஆல்கஹால் எடுக்கிறது, இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷன் அந்த மாதிரி இல்லை. சில பேர் வந்து பழைய விஷயங்களே திரும்ப திரும்ப நினைக்கிறது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு காஃபி டீ ஏதோ ஒரு பழக்கம் உங்களோட சிஸ்டம்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாத்தணும். மாத்திட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த், உங்க ஜாப்ல நீங்க அடிக்கடிக்கு பண்ற எரர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு அடிக்ஷனாவே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நீங்க உங்களை விடுவிச்சுக்கணும். சரியா? ஒரு சிலர் நான் சொன்ன அடிக்ஷன்லயும் இருக்கலாம். ஒரு சிலர் அது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கலாம். அது மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சு இன்னைக்கு சரி பண்ணுங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு இதுவாயிடும். அதனால சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இந்த பைல் ரீடிங் இந்த டேக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு விடுங்க. இது மாதிரி ரெகுலராகவே நம்ம வந்து பதிவுகள் போடலான்னு இருக்கேன். ரெகுலர் மெசேஜ் டெய்லியே இந்த மெசேஜ் உங்களை வந்து கைட் பண்ணும். உங்ககிட்ட இருக்க பிளஸ்ஸிங்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க, அந்த வேலை சக்சஸ் ஆகுமா, இது மாதிரி உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ரெகுலர் வீடியோ நான் போடுறேன். சரியா? உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோவுக்கு டே டு டே உங்களோட டே டு டே லைஃப்கான மெசேஜ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு
நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, நான் வந்து ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நானும் அதை செய்வேன். சரி, இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ஒரு கலெக்டிவாக தரேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட்டாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.